இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம். ஆப்கி அதாலத் உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறது எப்படிப்பட்ட நபர்னா, அவரோட பேச்சால, அவருடைய டிவி அப்பியரன்ஸால உங்க எல்லாரையும் ரொம்பவே சிரிக்க வைப்பாரு. இவர் தன்னுடைய பேச்சாலேயே மக்கள் மனசு எல்லாத்தையுமே ஜெயிச்சவர். உலகம் பூரா இந்தியாவுடைய பெயரை பரப்பினவர். இன்றைய வழக்க ஆரம்பிக்கலாம். சரிங்க, நல்லா சரிங்க. अगर अपनी तरफ देखूं तो कुछ नहीं पल्ले, उसकी रहमत और आपके प्यार को देखूं तो सिद्धू की बल्ले बल्ले बल्ले. கேள்விகளையும் குற்றச்சாட்டுகளையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு வழக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய ஜட்ஜ் ஹர்பால் சிங் பேதியோட அனுமதியை கேட்டு பெறலாம். வழக்க ஆரம்பிக்கலாம். ஆப்கி அதாலத்ல முதல் குற்றச்சாட்டு கிரிக்கெட்டர் அண்ட் கமெண்டேட்டர் நவ்ஜோத் சிங் சித்து மீது. ஆப்கி அதாலத்ல கமெண்டேட்டர் நவ்ஜோத் சிங் சித்து மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் ரொம்ப பிடிவாதக்காரர். சித்து சார், இது உண்மைதானா? உங்க வீட்டுல நீங்க தான் எல்லாரையும் விட சின்னவர், அதனாலதான் உங்களை சேட்டக்கார ராஜான்னு சொல்லுவாங்களா? பிடிவாதக்காரர் நம்பர் 1. கரெக்டா தான் சொல்றீங்க. நான் எல்லா இடத்துலயும் சொல்லுவேன். सभी कुछ हासिल नहीं मिलता, नदी की हर लहर को साहिल नहीं मिलता. ये दिल वालों की दुनिया है, अजब है दास्तां इसकी. किसी से दिल नहीं मिलता, कोई दिल से नहीं मिलता. முதல் விஷயமே, நான் என்னைக்கும் இப்படி எல்லாம் சொன்னதே இல்ல. எனக்குள்ள எந்தவித குறையும் இல்ல. எனக்குள்ள பாத்தீங்கன்னா எந்த தப்பும் இல்ல. எனக்குள்ள தீமைகள் இல்ல. மனுஷன் மொத்த தவறுகளோட உருவம். அப்புறம் இதெல்லாம் இருக்கிறதுனால ஒருத்தன் தப்பானவன்னு நான் சொல்லவே மாட்டேன். सोने में सुगंध नहीं, सुन लो यार, सोने में सुगंध नहीं, गन्ने में फूल नहीं, चंदन में फल नहीं होता, राजा दीर्घजीवी नहीं होता, विद्वान के पास धन नहीं होता, किसी को मुकम्मल जहां नहीं मिलता, कहीं जमीन तो कहीं आसमान नहीं मिलता. ஒருவேளை எனக்குள்ள ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அதுக்குள்ள எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். பிடிவாதமா இருக்கிறது ஒரு பக்கம் தப்பா இருந்தா இன்னொரு பக்கம் சரியானது கூட. ஏன்னா பிடிவாதமா இருக்கிறதுனால நம்மளோட ஆசையோட சக்தி அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு மனுஷன் ஒரு காலடி எடுத்து வச்சா, ஒரு விஷயத்த பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டா, அதுல அவன் ஆணித்தரமா நின்னுட்டா, இந்த உலகத்தையே அவனோட கைப்பிடிக்குள்ள கொண்டு வர முடியும். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு குடிகாரனால நடு ராத்திரியில கூட கடையை கண்டுபிடிச்சிட முடியும். ஒருவேளை அன்னைக்கு ட்ரை டேவா இருந்தாலும் சரி. அதாவது ஒரு மனுஷன் ஒரு விஷயத்த அடையணும்னு நினைச்சிட்டான்னா, அதுவும் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல காரியத்துக்காக, ஒருவேளை அவன் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டான்னா, அப்ப அவனால கண்டிப்பா பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். முடியாதுன்ற வார்த்தை அகராதியிலே இல்ல. சார், உங்க அப்பா ஒரு கிரிக்கெட்டர். கிரிக்கெட்ல அவர் ரொம்பவே பேஷனேட். அவர் என்ன விரும்பினார்னா, நீங்க கிரிக்கெட்டர் ஆகணும். கண்டிப்பா. ஆனா நீங்க உங்க டைம் பொண்ணுங்களுக்காகவே செலவு பண்ணுவீங்க. சரியா சொன்னீங்க. இங்க பாருங்க, இதுல என்ன தப்பு இருக்கு? பொண்ணுங்களுக்கு காட்டுறது பிடிக்கும், பசங்களுக்கு பாக்குறது பிடிக்கும். இதுல என்ன இருக்கு? இதுல பாக்க போனா ஒரு தப்புமே இல்லையே. நம்ம வாலிப வயசு 16 வயசுல ஏதாவது ஒரு பையன் ராமரோட பேரை ஜெபிப்பானா என்ன? சித்து சார், இது உண்மையா? உங்க மோட்டார் சைக்கிள் எப்பவுமே ட்ராக் நம்பர் 22லயே நிக்குமாமே? நான் அதே ஸ்பீட்ல தான் போவேன். நான் போவேன் சார், இல்லன்னு சொல்லவே இல்லையே. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன். அங்க ரேலிங்ஸ் இருந்துச்சு, 3 இருந்துச்சு. அந்த ரேலிங்ஸ் மேல இன்னைக்கும் என் அடையாளம் பதிஞ்சிருக்கும். அங்க எங்க கைகளோட அடையாளம் இருக்கும். அப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு கடை இருக்கு. அது ஒரு பழைய ஸ்வீட் கடை. அந்த கடையில பாத்தீங்கன்னா நாங்க லட்டுவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருப்போம். அந்த கண்ணாடி பெட்டியோட கேப்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், சரப்ஜித் சிங். அவன் சூட்டோட கலரை பார்த்தே சொல்லிடுவான் அங்க என்ன பொண்ணு வந்துகிட்டு இருக்குன்னு. அதனால இந்த விஷயத்த நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். இதுல இன்னொரு விஷயம் கூட இருக்கு. நான் எங்க அப்பா மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேன். எங்க அப்பாவோட பேரு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வேற எதுவுமே பெருசு இல்ல. அப்புறம் அவரோட பேர்ல எந்த விதமான கரையும் பற்றக்கூடாது. அது அந்த ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் என்ன கிரிக்கெட் விளையாட வச்சது. அப்புறம் எப்பவுமே என்ன விரும்பின, எங்க அப்பாவுடைய கனவு என்னவோ அதை நான் நிறைவேற்றணும்னு. அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார், ஒரே ஒரு விஷயம். அதாவது मंजिलें उनको मिलती हैं
मंजिलें இங்க நிறைய வாலிப பசங்க இருக்கீங்க. मंजिलें उनको मिलती हैं जिनके सपनों में जान होती है। अरे पंखों से कुछ नहीं होता, हौसलों से उड़ान है। சோ பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஆசை இருந்துச்சு, எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நமக்குள்ள என்ன இருக்கோ இல்லையோ அப்பா பேரை மட்டும் கெடுத்துட கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் வலுக்கட்டாயமா தான் உங்களை மைதானத்துக்கு அனுப்புவாங்க. அங்கேயே உங்க அப்பா ஒரு ஓரமா உட்கார்ந்து உங்களையே கண்காணிச்சிட்டு இருப்பாரு. ஆமா, சரியா சொன்னீங்க. இருந்தாலும் நான் மாறல. ஏன் அப்படி சொல்றேன்னா, குரங்கு பல்ட்டி அடிக்காத எப்பவுமே மறக்காது. அது அது என்னன்னா, என்னோட ஆசை எப்பவுமே படங்கள் பாக்குறது, அதுவும் தியேட்டர்ல. நான் உங்களை ஏமாத்திட்டு போயிருவேன். எனக்கு சின்ன வயசுல ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. காலங்காத்தால எங்க வீட்டுல பெரியவர் என்ன 5 மணிக்கு எழுப்புவாரு. அவர் ஒரு பிளட் பிரஷர் பேஷண்ட். ஸ்கூலுக்கு போகும்போது டெய்லி அவரு தான் எனக்கு பகுடியை கட்டி விடுவாரு. போப்பா போய் ஜாக்கிங் பண்ணிட்டு சொல்லுவாரு. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, பக்கத்து ரூம்ல போய் தூங்கிடுவேன். அப்புறம் வேலைக்காரங்களுக்கு லஞ்சமா நான் ஒரு 20 ரூபா கொடுப்பேன். என்ன காட்டி கொடுத்தா அடிச்சிருவேன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் உடம்புல தண்ணியை தெளிச்சுக்கிட்டு டயர்டா திரும்பி வருவேன். அப்போ நான் நனைஞ்சு போயிருக்கிறத பார்த்து, நீ எத்தனை ரவுண்ட் அடிச்சேன்னு கேட்பாரு. 10. ரொம்ப கலப்பா இருக்குன்னு சொன்னதும் சரி போய் தூங்குன்னு சொல்லுவாரு. நான் போய் தூங்கிடுவேன். சோ பாருங்க, இந்த மாதிரி ஃப்ராடத்தனம் எல்லாம் பண்ணி தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தேன். நான் அவங்கள சீட் பண்ணிட்டே இருப்பேன். ராத்திரி பகலும் இதேதான் எனக்கு வேலை. உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? அப்புறம் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என் வாழ்க்கைய மொத்தமா மாத்திடுச்சு. அதாவது என்னோட லைஃப் 360 டிகிரி செயினா மாறிடுச்சு. அப்புறம் நான் இப்ப உங்களுக்கு அந்த சம்பவத்தை பத்தி சொல்லவா? கண்டிப்பா. விஷயம் என்னன்னா, 1983ல என்னோட டெபியூட். அப்போ நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடினப்போ என்னால சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஆக்சுவலா இந்த விஷயத்த நான் உணரல. எவ்வளவு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கேன்னு, எவ்வளவு பெரிய இலக்க தொட்டிருக்கேன்னு. அதுக்கப்புறம் என்ன 55 பேருக்கு நடுவுல கூட இருக்க விடல. ஏன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. அதுல ராஜன் பாலாங்கிற ஒருத்தர், அவர் ஒரு பெரிய ஜெர்னலிஸ்ட். அவரு என்ன எழுதினார்னா, இளம் வீரர் சித்து அவர் ஒரு ஸ்ட்ரோக்லெஸ் ஒண்டர்னு. அப்புறம் நான் பாத்ரூம்ல இருந்து குளிச்சுட்டு வெளியில வரும்போது எங்க அப்பாவோட கண்ல கண்ணீர் இருந்துச்சு. அது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அந்த மாதிரி நிலைமையில அவரை நான் பார்த்ததே இல்ல. சோ நான் அவரை அப்ப பார்க்காத மாதிரி என்னோட ரூமுக்குள்ள போயிட்டேன். அவரு பஞ்சாப் ஸ்டேட்டோட அட்வொகேட் ஜெனரல். சோ அவரு சண்டிகேட் கோர்ட்டுக்கு போகணும். அவரு கிளம்பி போனதும் நான் ஓடி வந்து அவரு படிச்சுக்கிட்டு இருந்தத பில்லோக்கு அடியில இருந்து எடுத்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர்ல ஒரு ஆர்டிகல் வந்திருந்துச்சு. நவ்ஜோத் சிங் சித்து ஒரு ஸ்ட்ரோக்லெஸ் ஒண்டர்னு. அதுல என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. பாருங்க, பிரஸுக்குன்னு ஒரு பவர் இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்கு சார். உங்களால இறந்தவனுக்குள்ளயும் உயிரூட்ட முடியும், அப்புறம் உயிரோடு இருக்கிறவனையும், அதாவது என்ன மாதிரி ஆளுங்களை புதைக்கவும் முடியும். நான் சொல்றது முழுக்க முழுக்க உண்மை. பிரஸுக்கு பெரிய சக்தி இருக்கு, இருந்தாகணும். சோ நவஜோத் சிங் சித்து கல்லறையில இருந்து பாத்தீங்கன்னா, அவன் பெரியவங்களோட அந்த அழுதுகிட்டு இருக்கிற மோகம் என்னுடைய தலையெழுத்தையே மாத்திடுச்சு. நான் அந்த ஆர்டிக்கலை கட் பண்ணி என் ரூம் சவுத்துல ஒட்டிட்டேன். அப்படி நான் ஒட்டினதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் பெரியவங்க சொல்லுவாங்க, வாழ்க்கையில ஏதாவது சீக்ரெட் வாவ்ஸ் எடுக்கணும்னா, ஒரு முடிவு எடுக்கணும்னா கை நிறைய தண்ணி எடுத்து கடவுள் பேர்ல அர்ப்பணம் பண்ணணும்னு. அப்புறம் பாத்தீங்கன்னா என் கண்ணுல கண்ணீரா வந்துட்டு இருந்துச்சு. நான் ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி எடுத்தேன். அப்புறம் ஐ டுக் சீக்ரெட் வாவ்ஸ். அந்த நாளுக்கு அப்புறம் நான் தினமும் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சேன். எந்த வேக்கப் காலும் இல்ல. வேலைக்காரங்களை நானே 4 மணிக்கு கிரவுண்டு கூட்டிட்டு போவேன். பிச் முழுக்க நானே தண்ணி ஊத்துவேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ரோலர் ஓட்டுவேன். அப்புறம் நாள் பூரா கிரவுண்ட்ல இருப்பேன். அப்புறம் ஒரு நாள் கூட நான் எந்த பொண்ணையும் சைட் அடிக்க போகவே மாட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஒரு நாள் கூட படம் பார்க்க போனதே இல்ல. ஒரு நாள் கூட நான் பார்ட்டிக்கு போனதே இல்ல. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நான் 300 சிக்ஸ் அடிப்பேன். 300 சிக்ஸ் அடிப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன பேர் வந்துச்சுன்னு கூட உங்ககிட்ட நான் இப்ப சொல்றேன். ஒரு நாளைக்கு 300 சிக்ஸ் அடிப்பேன். என் பேரு சிக்ஸர் சித்துன்னு வந்துச்சு. சிக்ஸர் சித்து. அத ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ணா சக்கா சித்துன்னு ஆயிடும். அந்த பேர் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கூட கொடுத்துச்சு. சோ தினமும் பாத்தீங்கன்னா நான் 300 சிக்ஸ் அடிப்பேன். என் உழைப்பு அப்படி இருந்துச்சு. கையில கொப்பளம் கொப்பளமா வரும், ரத்தம் கூட வர ஆரம்பிக்கும். நான் ஒரு செப்பரேட் கிளவுஸ் வச்சிருப்பேன். அதை போட்டுக்கிட்டு நான் மறுபடியும் ஆட ஆரம்பிப்பேன். அப்புறம் திரும்பவும் வருவேன். பெரியவங்க எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பிச் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. எங்க வீடு பெரிய வீடு. அங்க ஹாலோஜன் லாம்ப்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. ராத்திரி எல்லாம் என் பாக்கெட் மணில பசங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து அவங்க எல்லாரையும் எனக்காக பவுலிங் போட வைப்பேன். அப்புறம் மால்கம் மார்ஷலோட அவங்க வேகமா பவுலிங் போடுவாங்க. ராத்திரி 12, 1 மணி கூட ஆயிடும். சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேன். நான் என் பேடை கட்டிட்டு அப்படியே தூங்குவேன். ஆனா 4 மணிக்கு கரெக்டா எந்திரிச்சிருவேன். அதுக்கப்புறம் நடுவுல எங்க அப்பா திடீர்னு இறந்து போயிட்டாரு. ரொம்ப துக்கமான விஷயம். எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. 2-3 மாசத்துக்கு அப்படியே தான் இருந்தேன். அப்புறம் என் வைஃப் சொன்னா, உங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றணும்னா
நீங்க விளையாடுங்க. அப்புறம் 4 வருஷம் அதே ஃபார்ம்ல போனேன். கபிலன் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, அதுவும் வேர்ல்டு கப்ல. அதுவும் நீங்க சொன்ன மாதிரி 5 ஹாஃப் செஞ்சுரிஸ், 29 சிக்ஸர், அதுவும் வேர்ல்ட் ரெக்கார்டு. இன்னைக்கும் அந்த வேர்ல்ட் ரெக்கார்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த வேர்ல்ட் ரெக்கார்டை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஃபிளைட்ல துபாய்க்கு போயிட்டு இருந்தேன். அப்போ ரவி சாஸ்திரி என்கிட்ட ஒரு நியூஸ் பேப்பரை கொடுத்தாரு. தேர் இஸ் சம்திங் வெரி நைஸ் ரிட்டன் அபவுட் யூ, ஹேவ் a read. அத ஓபன் பண்ணி வச்சுட்டு யார் எழுதுனான்னு கேட்டேன். ராஜன் பாலானாரு. ஓபன் பண்ணா அதுல எழுதி இருந்துச்சு, நவஜோத் சிங் சித்து from Stokeless Wonder has turned into a bomb groove hitter. அது என்னோட வாழ்க்கையோட ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். அங்கே நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். மக்களுக்கு ஏன்னே புரியல. இது ஒரு நல்ல ஆர்டிக்கல், அழுதுகிட்டு இருக்கான். திரும்பவும் நான் வீட்டுக்கு வந்து என் செவுத்துல இருக்கிறத அழிச்சேன். அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, மனசுல இருந்து ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி. பெரியவங்க மேல இருந்து ஆசீர்வதிச்சுட்டு இருக்கலாம். அப்புறம் அவங்க நிச்சயமா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அட்லீஸ்ட் என்னோட பெரியவங்களை பத்தி அவங்களோட ஆசைய நான் கொஞ்சமாவது மதிச்சிருக்கேன். அதுதான் என் வாழ்க்கையோட லட்சியம். அர்ஜுனனுக்கு எப்படி மீனோட கண்ணு தெரியுமோ அதே மாதிரிதான் எப்பவும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. என்கிட்ட ஒரு சின்ன கவிதை இருக்கு, சொல்லட்டுமா? कि कांटों में रह के भी फूलों की तरह महकना सीखो, कीचड़ में रह के भी दोस्तों कमल की तरह खिलना सीखो. जो परिस्थितियों से घबरा जाए वो लौह पुरुष हो नहीं सकता. राख में रह के भी अंगारों की तरह दहकना सीखो. சோ பிரச்சனைகள் வரும் போகும். ஆனா எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையில அது ரொம்ப முக்கியமானது. சித்து, நீங்க பிடிவாதக்காரன்னு ஒத்துக்கிட்டீங்க. அப்புறம் எப்படி உங்க பிடிவாதத்தை விட்டேன் அப்படிங்கறதையும் சொன்னீங்க. நீங்க எப்படி மாறினீங்க, எப்படி உங்க கரியரை பெட்டரா பண்ணிக்கிட்டீங்க. ஆனா குற்றச்சாட்டு லிஸ்ட் ரொம்ப பெருசு. அட சார், நீங்க என் மேல அம்பு விட்டுக்கிட்டே இருங்க, நான் அதை எப்படி ஹேண்டில் பண்றேன்னு பாருங்க. உண்மை எவ்வளவு கடுமையா இருந்தாலும் நான் ஒரு நாளும் பின்வாங்கவே மாட்டேன். தப்பு நடந்ததா நான் கண்டிப்பா ஒத்துப்பேன். அப்படி இல்லனா என் தொடைய தட்டி நிப்பேன். இப்ப நாம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல நவ்ஜோத் சிங் சித்து மீது குற்றச்சாட்டுகளை தொடருவோம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லாரும் சாப்பிடறதுக்காக நான் தான் இப்ப ரசகுல்லாவை கொண்டு வந்திருக்கேன். என்னோட ரசகுல்லாவை என்னையே சாப்பிட விட மாட்டியான்னு ஏன் இஷ்டம்னு சொல்றான். தப்புன்னு ஒண்ணு விட்டேன், சரியான அரை டம்முன்னு கீழே விழுந்தான். மனுஷன் குதிரையிலிருந்து கீழே விழுந்து எந்திரிக்க முடியும், ஆனா தன்னோட பார்வையிலே சரிஞ்சிட்டானா என்னைக்கும் எந்திரிக்கவே முடியாது. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத். இன்னைக்கு நாம வழக்க தொடர்ந்துட்டு இருக்கிறது நவ்ஜோத் சிங் சித்து மீது. கிரிக்கெட் கமெண்டேட்டர், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நவ்ஜோத் சிங் சித்து. ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல கிரிக்கெட் கமெண்டேட்டர் நவ்ஜோத் சிங் சித்து மீது உள்ள குற்றச்சாட்டு. இவருக்கு ரொம்ப சீக்கிரமாவே கோவம் வரும். சித்து சார், நீங்க எந்த அளவுக்கு சிரிப்பீங்களோ, அதான் சொல்லுவாங்களே, யானையோட பல்லு அது எப்படின்னா காட்டிக்கிறதுக்கு ஒண்ணு சாப்பிட ஒண்ணு. இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி நான் பொய் சொன்னேன். 35 வயசுல அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் நிறைய பொய் சொல்லிருக்கேன். 34, 35 வயசு வரைக்கும் நிறைய பொய் சொல்லிருக்கேன். கள்ளம் கபடன்னு எல்லாமே இருந்துச்சு. என்னைக்கு ஹரிங்கிற பேரு எனக்குள்ள வந்துச்சோ, நான் என்னைக்கு மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சனோ, உண்மையை நான் எப்ப ஏத்துக்கிட்டனோ அப்ப இருந்து எனக்கு பயமே கிடையாது. நான் பழைய நாட்களை பத்தி பேசுறேன். நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய பழைய நாட்களை நான் தப்பு பண்ணியிருந்தேன்னு சொல்லிருந்தீங்கன்னா நான் ஒத்துப்பேன். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, யாராவது உங்ககிட்ட வேடிக்கை வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்கள உங்களுக்கு பிடிக்காதுன்னு. உதாரணத்துக்கு மனிந்தர் சிங், அவர் விளையாட்டா ஏதோ சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சூடான டீ கப் எடுத்துக்கிட்டு அவர் பின்னாடியே துரத்திக்கிட்டு ஓடினீங்களாமே. அவர் துரத்தல, அவர் மேல தூக்கி அடிச்சிட்டேன். நான் அவர் மேல தூக்கி போட்டேன், ஆனா அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. ஒருவேளை அவர் என் எதிரில வந்து மறுபடியும் அதே மாதிரி பேசியிருந்தாருன்னா நானும் மறுபடியும் தூக்கி போட்டிருப்பேன் அவர் மேல. ஆனா விஷயம் அது இல்ல. இப்போதைய விஷயத்தை பத்தி சொல்லணும்னா, இப்ப நம்ம கிட்ட டிஃபரெண்டான ஆட்டிடியூட்ஸ் இருக்கும். அதாவது நான் வந்து உதாரணத்தையும் சொல்றேன். கண்டிப்பா சார், இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் நானே கொடுப்பேன். சரி, நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். மனோஜ் பிரபாகரை நீங்க அலமாரியில லாக் பண்ணி வச்சிட்டீங்க. சாவி எடுத்துக்கிட்டு எங்கேயோ தூரமா போயிட்டீங்களா? ஆமாமா, நீங்க சரியா சொன்னீங்க. மனோஜ் பிரபாகரை நான் லாக் பண்ணல. மனுஷன் எவ்வளவு பயந்துட்டாருன்னா, அங்க இருக்கிற டீ டேபிளுக்குள்ள உள்ள போயிட்டாரு. நான் அவரோட காலை புடிச்சு வெளியே இழுத்து நல்லா அடிச்சிட்டேன். இந்த விஷயத்த நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் ஏன் அப்படி பண்ணங்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன காரணம்னா, ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, அசருதீன் சார் அவருடைய ரூமுக்குள்ள தனியா உட்கார்ந்து இருந்தாரு. அப்புறம் கபிலனோட ரூம் அதுக்கு பக்கத்துல இருந்துச்சு. நான் உட்காந்து படம் பாத்துக்கிட்டு இருந்தேன். நான் அப்படி படம் பாத்துக்கிட்டு இருக்கும் போது கபிலன் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், ஆனா நான் வேற ஒரு படம் எடுத்துக்கிட்டு என்னோட ரூமுக்கு போறேன் அப்படின்னு. அப்புறம் 2-3 பேரை என் கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி நான் அந்த படத்தை போட போகும்போது திடீர்னு அவர் சொன்னாரு, டேய் வைடாங்கற. நான் மனோஜை பார்த்து சொன்னேன், அண்ணா நான் ஒன்னும் உங்க வீட்டு வேலைக்காரன் கிடையாது, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க, எதுக்கு இந்த மாதிரி சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கீங்கன்னு. அப்புறம் நான் மறுபடியும் அந்த படத்தை எடுக்க போனேன். அவரு வெயின்னு சொன்னாரு, நான் அங்கேயே வச்சுட்டேன்.
அப்புறம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே உக்காந்துட்டேன். அவர் என்னோட அண்ணன் மாதிரி நினைச்சு. அப்புறம் அங்க ரசகுல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு பக்கம் படம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நான் அங்க இருக்கிற ரசகுல்லாவை பார்த்துட்டு அதை எடுக்கிறதுக்காக மெதுவா கைய நீட்டினேன். மறுபடியும் ஹோய், நான் என்ன கேட்டேன்னா நீயா வாங்கிட்டு வந்தேன்னு. இல்லன்னு சொன்னாரு. இல்லன்னு சொன்னதும் காசு உன்னோடதான் கேட்டேன். இல்லன்னு சொன்னாரு. நான் என்ன சொன்னேன்னா நான் தான் நீங்களா சாப்பிடறதுக்கு ரசகுல்லா வாங்கிட்டு வந்தேன். என்னோட ரசகுல்லாவை என்னையே சாப்பிட விட மாட்டியான்னு. ஏன் இஷ்டம்னு சொல்றான். தப்புன்னு ஒண்ணு விட்டேன். சரியான அரை டம்முன்னு கீழே விழுந்தான். மனுஷன் குதிரையிலிருந்து கீழே விழுந்து எந்திரிக்க முடியும், ஆனா தன்னோட பார்வையிலே சரிஞ்சிட்டானா என்னைக்கும் எந்திரிக்கவே முடியாது. ஒருவேளை அந்த மாதிரி ஒருத்தரை அவர் என்ன நினைக்கிறாருன்னா அவருடைய குரல்ல தான் தம்மு இருக்குன்னு. சேவல் கூவலன்னா சூரியன் உதிக்க மாட்டார்னு அர்த்தம் கிடையாதுல்ல. சோ அந்த பாடத்தை தான் அவருக்கு நான் கற்பிச்சேன். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள சண்டை நடந்துச்சு. அங்க இருக்கிற எல்லாரும் எங்களுடைய பனிஷ்மெண்ட் பத்தி பேசினாங்க. உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க, நீ ஒத்துக்கன்னு சொன்னாங்க. அவரு ஒத்துக்கிட்டா நான் ஒத்துக்கிறேன்னு சொன்னேன். மறுபடியும் இதேதான். இரும்பு தான் கட் பண்ணும். தட்ஸ் ஆல். சரி, இரும்ப கட் பண்ணா சித்து யார கட் பண்ணுவாரு? அட, சித்து யார கட் பண்ணுவானா அது என்ன பொறுத்த வரைக்கும் விஷமக்காரங்கள. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா சிங்கத்துக்கும் சுதந்திரம் இருக்கு. ये सांपों को आजादी है हर बस्ते घर में बसने की, उनके सर में जहर भी है और आदत भी है डसने. சித்துவோட கமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பாம்பு கொத்துற மாதிரி தான் இருக்கும் எப்பவுமே, இல்லையா? ஜேர்னலிஸ்டுக்கு கொத்துற விஷயம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, ஒரு விஷயத்த கேளுங்க. அது என்னன்னா, ஒரு நாய் இருக்குல்ல, அது மனுஷனை கடிச்சா அது ஒரு நியூஸே கிடையாது. ஆனா ஒரு மனுஷன் ஒரு நாயை கடிச்சா அது நியூஸ். ஆமாவா இல்லையா? ஆமா தானே? நான் என்ன நினைக்கிறேன்னா, ஜேர்னலிசம்னு ஒரு உலகம் வரும்போது ஒரு கிறிஸ்பான விஷயத்த, ஒரு சென்சேஷனல் நியூஸ் இருந்தா மட்டும்தான் ஜேர்னலிஸ்ட் கையில எடுப்பாங்க. நான் ஒரு சென்சேஷனல் நியூஸ் ஞாபகப்படுத்துறேன். சொல்லுங்க சார். இது 27th டிசம்பர் தெரியும், நீங்க 1988 அங்கதான் வருவீங்கன்னு. குருநாம் சிங்னு ஒருத்தரை நீங்க குத்தினீங்க. அவர் அப்புறம் இந்த உலகத்தை விட்டே போயிட்டாரு. பாருங்க, இது ஒரு ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். அதுல என்னோட தப்ப நான் ஒத்துக்கிறேன். அதுல நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். இப்போ அந்த வழக்கு இன்னும் கோர்ட்ல நிலுவையில இருக்கு. இப்போ நான் அதை பத்தி பேசினா நான் கோர்ட்டை அவமதிச்ச மாதிரி ஆயிடும். பிகாஸ் இந்த மேட்டர் இஸ் சப்ஜூடிஸ்ட். இன்னைக்கு கூட அந்த விஷயத்த நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். அதை பத்தி நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன். ஒருவேளை என் வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை என்னால திருத்திக்கிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா அந்த பெரியவரை திருப்பி கொண்டு வர முடியும்னா கண்டிப்பா நான் கொண்டு வருவேன். ஆனா ஒருத்தர் தெருவுல போயிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் அவரை நிறுத்தி திட்டுறாரு. அவரும் சொல்றாரு, வேணாண்ண திட்டாதீங்க, ஆனா உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோங்க, இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னாரு. ஆனா அப்பவும் அவரு திட்டிக்கிட்டே தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் 2 பேர்த்துக்குள்ளயும் சண்டை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அவரு 2 குத்து குத்துனாரு, இவரும் 2 குத்து குத்துனாரு. அப்புறம் விஷயம் இவ்வளவு தூரம் வந்துருச்சு. அப்புறம் அந்த ஆளு அவரு இந்த உலகத்தை விட்டே போயிட்டாரு. அப்போ உங்களோட மோட்டிவ், உங்களோட இன்டென்ஷன் அவரை கொல்றதில்ல. இந்த மாதிரி 1000 சண்டைகள் நடக்கும் பஜார்ல. இந்த மாதிரி நிறைய பேரு நீயா நானானு சண்டை போடுவாங்க. 1000 சண்டை நடக்கும். ஆனா எனக்கு அது இல்ல. என்னோட இன்டென்ஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. அப்ப நீங்க அதுக்காக வருத்தப்படுறீங்க, தப்பு நடந்திருக்குன்னு வருத்தப்படுறீங்க. நான் ஒண்ணு கௌதம புத்தர் கிடையாது, யாராவது என்னோட கணத்துல அரைஞ்சா அடிங்கன்னு சொல்லி காட்டிக்கிட்டு நிக்கிறதுக்கு. நான் அந்த மாதிரி இல்ல. ஒருத்தர் என்ன திட்டினாங்க, அவமானப்படுத்தினாங்க, நானா போய் அவர்கிட்ட சண்டை போடல, வம்பு கிழக்கல. அதாவது பாத்தீங்கன்னா அது மட்டும் என்னோட இன்டென்ஷன் கண்டிப்பா இல்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். கோர்ட் ஒரு முடிவு எடுத்துருச்சு. இப்போ நான் அதை பத்தி பேசினேன்னா கண்டிப்பா எனக்கு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். புரபேந்தர் சந்துக் அவரோட ஜிப்சில தான் இருந்தேன். திட்டும் அவருக்கு தான் விழுந்துச்சு. ஆனா நான் அவங்க 2 பேர்த்தையும் பிரிச்சு விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம பேசணும்னா அது கோர்ட் அவமாச்ச மாதிரி ஆயிடும். ஆனா என்ன நடந்துச்சோ அது சரியில்லை. நான் என்னைக்கும் அந்த விஷயத்த பத்தி பேச போறதே கிடையாது. ஆனா சில விஷயங்கள் எதிர்பார்க்காம நடந்து போயிடும். அதை எப்பவும் மனுஷனால தடுக்கவே முடியாது. ஒருவேளை என்னால முடிஞ்சா அப்படி நான் பண்ணவே மாட்டேன். என்னோட இன்டென்ஷன் அண்ட் மோட்டிவ் கண்டிப்பா அது இல்ல. எந்த பகையும் இல்ல, என் கையில ஆயுதம் இல்ல, குண்டுல சுடமும் இல்ல. கையால எப்படி அடிச்சுக்கும் போது, ஒருத்தர் கூட சண்டை போடும்போது இப்படி நடந்துச்சுன்னா, ஒரு மனுஷன் செத்துட்டார்னா அந்த விஷயமே வேற மாதிரி ஆயிடும். ஒரு காலத்துல மக்கள் உங்க கையால செத்தாங்க, இந்த காலத்துல உங்க பேச்சால சாகுறாங்க. என்னோட நம்பிக்கை என்னன்னா, இந்த தோட்டாவால ஏற்பட்ட காயம் காஞ்சு ஆறி போயிடும். ஆனா வார்த்தைகளால பட்ட காயம் ஒருபோதும் ஆறாது. நான் எப்பவும் சொல்லுவேன், பெரியவங்களும் சொல்லிருக்காங்க, ஒரு காட்டை அழிச்சிட்டா அது மறுபடியும் வளரும். ஆனா ஒரு சொல்லால பட்ட காயத்தை எந்த மனுஷனாலையும் ஆத்த முடியாதுன்னு. அப்புறம் எந்த மனுஷனுடைய மனசையும் நான் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு ரொம்ப நான் சிரமப்படுவேன். ஆனா ஒருவேளை யாராவது ஒருத்தர் என்னோட
நியாயத்துக்கு எதிரா என்னோட வாழ்க்கையில ஒரே லட்சியம் தான். நியாயத்துக்கு எப்பவுமே நான் டிபெண்ட் हर பண்ண. दीन दुखी मन में उमंग तुम्हें भरनी है, हर आशाहीन हृदय में तरंग तुम्हें भरनी है। अरे महाभारत तो सर हर युग की अटल जरूरत है, बन के अर्जुन सच्चाई की जंग तुम्हें लड़नी है। புரிஞ்சுதா? உங்க பேச்சுகளால எப்படி மக்கள் காயப்பட்டாங்க, எப்படி எல்லாம் குறை சொன்னாங்கன்ற பத்தி எங்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. இப்ப பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் திரும்பி வரும்போது நவ்ஜோத் சிங் சித்து மேல கேள்வி கணைகளை தொடருவோம். ரஜத் சார், நீங்க எவ்வளவு முயற்சி பண்றீங்க இந்த வார்த்தையை புடுங்கிறதுக்கு. ஆனா உங்களோட அந்த முயற்சி வெற்றி பெறாது சார். நான் உங்ககிட்ட சொல்ல போறதே இல்ல அங்க என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு. அது ஏன் சொல்ல முடியாதுன்னா அது என் குடும்பத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம், என் மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல நவ்ஜோத் சிங் சித்து மீது அடுத்த குற்றச்சாட்டு என்னங்கறத இப்ப நாம பாப்போம். ஆப்கி அதாலத்துல கிரிக்கெட் கமெண்டேட்டர் நவ்ஜோத் சிங் சித்து மேல அடுத்த குற்றச்சாட்டு என்னங்கறத பாப்போம். இவர் கொஞ்சம் அதிகப்படியா பேசுவாரு. உங்க பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே தெளிவா புரிஞ்சிருக்கும் உங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு. இங்க பாருங்க, நான் இதை கண்டிப்பா ஒத்துக்கிறேன். ஒரு சில வாட்டி தப்பு நடக்கும். ஆரம்பத்திலே நான் தெளிவா சொல்லிட்டேன், நான் பெர்ஃபெக்ட் இல்ல, வேற யாரும் பெர்ஃபெக்ட் இல்லன்னு. சோ நான் மறுபடியும் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் कि बुलबुलों के पंखों में बंधे हुए कभी बाज नहीं रहते, बुज़दिलों और कायरों के हाथों में कभी राज नहीं रहते। सर झुका के चलने की आदत पड़ जाए जिस इंसान को, उस इंसान के सर पे कभी ताज नहीं रहते, कभी ताज। சோ ஒருவேளை அதனால என்னோட உண்மையில யாருக்காவது ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா அதுக்காக நான் எப்பவுமே கவலைப்பட மாட்டேன், எதுக்காகவும் வருத்தப்படவும் மாட்டேன். இப்ப நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். உங்க பேச்சால ஜெஃப்ரி பைகாட்டுக்கு பாத்தீங்களா, ஜெஃப்ரி பைகாட்டோட விஷயத்துக்கு வந்துட்டாரு. நீங்க வந்து- ஜெஃப்ரி பைகாட் உலகத்துல இருக்கிற எல்லாரோட டவுசனையும் உருவிட்டாரு. யாராவது அவரை அவமானப்படுத்தினா இவரு வக்காலத்துக்கு வராரு. மக்களே, இது தப்பு தானே? அப்புறம் சார் ஜெஃப்ரி பைகாட், அப்புறம் சார் நான் ஜாஃப்ரியை எந்த அளவுக்கு மதிக்கிறேன்னா, நான் முதல் 15 நாள் காமெண்ட்ரி கொடுத்தப்ப அவருக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தேன்னா, எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா நீங்க ஆமா இருங்க அந்த விஷயத்தை பத்தி நான் சொல்றேன். நான் அவருக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தேன்னா, அவர் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கவே இல்ல. அவர் என்ன நினைச்சாருன்னா, இவன் ஒரு சின்ன பையன், இவனை வச்சே மக்களை சிரிக்க வச்சு இவனை தாழ்த்தி வச்சிடலான்னு முடிவு பண்ணாரு. அது நடக்கல. अब जिन्हें हम हार समझे थे गला अपना सजाने को, वही अब नाग बन बैठे हमारे काट खाने को। அப்ப அது தப்பான விஷயம் தானே? அப்ப நான் என்ன சொன்னேன்னா, என்ன பத்தி உங்களுக்கு இன்னும் சரியா தெரியல, இப்ப எப்படி இரும்ப கட் பண்ண போது பாருங்கன்னு. அந்த நாட்கள்ல ஜெஃப்ரி ஷில்பா ஷெட்டிவே நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்லையே. ஒருவேளை வயசான குதிரைக்கு ஆசை வந்துருச்சுன்னா அதுல ஏன் தப்பு ஒண்ணுமே இல்லையே. அதனால அப்ப நான் போய் அவர்கிட்ட சொன்னேன், ஷில்பா அவங்களுடைய பொண்ணு மாதிரி, ஏன்னா அவரோட அப்பா அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் அப்படி சொன்னதை கேட்டதும் அவரு மனுஷன் வெடுத்து போயிட்டாரு. அந்த மனுஷன் என்ன சொன்னான்னா, இல்ல நான் அப்படி எல்லாம் பார்க்கல, ஐ எம் வெரி யங், லுக் அட் மை ஹெட். இங்கிலீஷ் இங்க பேசலாம்ல சார்? அதாவது அவர் என்ன சொன்னார்னா, லுக் அட் மீ, ஐ எம் ஸ்டில் வெரி யங். எஸ் சார் ஜெஃப்ரி, the last time you celebrated your birthday, the candles cost more than the cake. அவருக்கு இன்னும் நிறைய கோவம் வந்துருச்சு. அவரை பாத்தீங்கன்னா அவர் மண்டையில ஒரு முடி கூட இல்ல, விக்கு கூட செட் ஆகாது. பால்ட்மேனுக்கு dandruff cream வேணுமா. அவர் இதெல்லாம் கேட்டது ரொம்ப ஆடி போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு என்ன பயங்கரமான ஆள்னு சொல்லி அவரு என்ன ஒரு தனியார் இடத்துக்கு கூட்டிட்டு போய், ஷுடு, நான் எஸ் சார் ஷுடு, சொல்லுங்க சார், நோ ஹிட்டிங் பிலோ த பெல்ட் மை சன், நோ ஹிட்டிங் பிலோ த பெல்ட். நான் என்ன சொன்னா, யோ ஓல்ட் மேன், யூ ஹிட் மீ பிலோ த பெல்ட், ஐ வில் கோ 6 inches பிலோ தட் அப்படின்னு சொன்னேன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? மனுஷன் வெடவெடுத்து போயிட்டார் சார். அவரு வெடவெடுத்து போயிட்டாரு. அப்பப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் சார். விளையாட்டுத்தனமா ஒரு ஆளு ஹீரோவா மாறிடுவாரு. ஒரு சில வாட்டி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நாம நல்லது செஞ்சாலும் அது ரிவர்ஸா திரும்பிருச்சுன்னா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? लल्लू करे कवल्लियां रब सिद्धियां पावे। சார் நான் ஜாஃப்ரியா இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஹீரோவா தான் நான் பாக்குறேன். ஆனா யாரையும் அவமரியாதை பண்ணக்கூடாது. எல்லா மனுஷனுக்கும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்தே தீரும். அது இருந்தாதான் மனுஷன். ஒரு தடவை எனக்கு நல்லா ஞாபகத்துல இருக்கு, நாங்க ஒரு தடவை சூப்பர் செலக்டர் விளையாடணும். அதுல நான் எப்பவுமே ஜெயிப்பேன். ஆனா அவரு சொல்லுவாரு, இவன் ஒரு லக்கி பாய்னு. ஐ எம் அன்லக்கி, யூ ஆர் லக்கி, ஐ எம் அன்லக்கி. இதெல்லாம் ஒரு விஷயமாயா? 4வது வாட்டி 5வது வாட்டி இப்படி நடக்கும்போது எனக்கு அவார்டு கொடுத்தாங்க, ஒரு பெரிய கப்பை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ அவரு ஜாஃப்ரி சார் கிட்ட கேட்டாங்க, சார் இவன் இந்த அவார்டை 7வது முறையா வாங்குறான், அதுக்கு அவர் சொன்னாரு இவன் லக்கின்னு. ஐ எம் அன்லக்கி. நான் ஜாஃப்ரி பார்த்து சொன்னா, ஆமா சார், யூ ஆர் அன்லக்கி. Even if somebody threw you into barrel of nipples, you still come out sucking your thumb. முழுமையா விழுந்துட்டாரு.
முழுமையா சரண்டர் ஆயிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப், நாங்க 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆயிட்டோம். என்னன்னா நாங்க நண்பர்கள் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. பிளேயர்ஸ் பின்னாடி இருந்து யார பத்தியும் பேசக்கூடாது. ஆனா பின்னாடி நம்ம திரும்பி பார்த்தா பிரபாகர் உங்க மேல நிறைய குற்றம் சுமத்தி இருக்காரு. அப்புறம் நீங்க இங்கிலாந்து மேட்ச் அப்போ அசாருதீன் கூட சண்டை போட்டு நீங்க நடுவுல வந்துட்டீங்க. நான் அங்கிருந்து ரிட்டையர்மெண்ட் தான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் நான் அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் யார பத்தியும் ஒரு வார்த்தை கூட பேசினது இல்ல. இனிமேல் ஒரு விஷயம், நீங்க இதுவரைக்கும் அஷாருதீன் கூட என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த யாருக்கிட்டையும் சொன்னதே இல்ல. ஆனா அதுக்கப்புறம் நீங்க அஷார எங்கேயாவது சந்திச்சிருக்கீங்களா? ஆமாமா, நாங்க அடிக்கடி சந்திச்சிருக்கோமே. ஒரு அண்ணன் மாதிரி அவரை சந்திப்பேன், தாராளமா சந்திப்பேன். அப்புறம் அசருதீனை நான் எப்பவுமே டிஃபெண்ட் பண்ணுவேன். இதுக்காக ஷோஸ்ல கூட நான் எத்தனையோ முறை சண்டை போட்டிருக்கேன். என் மனசுல அவர் மேல எந்த குறையும் கிடையாது. இன்னைக்கும் அசருதீனை என் அண்ணனா தான் நினைப்பேன். ஆனா இந்த விஷயம் உண்மையா? 1996 இந்த விஷயம் நடந்தப்போ அஷாருதீன் நாம பேட்டிங் பண்ணலான்னு ஒரு சைகையை காட்டினாரு. அப்ப சந்தீப் பாட்டீல் உங்ககிட்ட கேட்டாரு, நீ எதுக்குப்பா பேட போட்டுக்கிட்ட இப்போன்னு. ரஜத் சார், நீங்க எவ்வளவு முயற்சி பண்றீங்க இந்த வார்த்தையை புடுங்கிறதுக்கு. ஆனா உங்களோட அந்த முயற்சி வெற்றி பெறாது சார். நான் உங்ககிட்ட சொல்ல போறதே இல்ல அங்க என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு. அது ஏன் சொல்ல முடியாதுன்னா, அது என் குடும்பத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். என் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு பெரியவங்களோட சம்பந்தப்பட்ட விஷயம் அது. நான் அதை மதிக்கிறேன். அவர் மேல நான் என்னைக்குமே நிறைய மரியாதை வச்சிருக்கேன். அசருதீன் என் அண்ணனாதான் இருப்பாரு. நாம இப்ப ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் நாம வந்து பேசுவோம். உங்க நம்பிக்கைகளை பத்தி, நீங்க நம்புற அந்த மூட நம்பிக்கைகளை பத்தி பேசலாம். நீங்க சொல்லுங்க, எது வேணும்னாலும் சொல்லுங்க. कुछ तो लोग कहेंगे, लोगों का काम है कहना. நவ்ஜோத் சிங் சித்து மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம். பாபான்னு சொல்ல போனா அவரு காவி கலர்ல Dress போட்டிருந்தா அவரு பாபா ஆயிடுவாரா? अरे नहाए धोए से क्या हुआ, मन में मैल समाए, मछली सदा जल में रहे, धोए बास ना जाए, धोए बास ना जाए. ஆப்கி அதாலத்துல இன்றைய குற்றச்சாட்டு நவ்ஜோத் சிங் சித்து, கிரிக்கெட் கமெண்டேட்டர், ஆக்டர் நவ்ஜோத் சிங் சித்து மீது. ஆப்கி அதாலத்துல நவ்ஜோத் சிங் சித்து மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல கிரிக்கெட் கமெண்டேட்டர் நவ்ஜோத் சிங் சித்து மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் ஒரு மூட நம்பிக்கைவாதி. சித்து சார், நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஒரு தடவை உங்களுக்கு ஒருத்தர் வந்து 1 கப் தயிரும் 3 ஸ்பூனும் கொடுத்தாரு. அன்னைக்கு தயிர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க செஞ்சுரி அடிச்சீங்க. அதுக்கப்புறம் எப்ப விளையாட போனாலும் தயிர் சாப்பிட்டு எங்க இருந்து எடுக்கிறீங்க? நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்ல. இது முழுக்க முழுக்க பொய். கண்டிப்பா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அஸ்ட்ராலஜில பாத்தீங்கன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் அத பத்தி நான் மத்தவங்களுக்கு சொல்லவும் செஞ்சிருக்கேன். நான் எந்த காரணமும் இல்லாம, எந்த ஒரு ரீசன் இல்லாம எதையுமே நம்பவே மாட்டேன். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கொடிய நோய் என்னன்னா, கேளுங்கப்பா, உலகத்திலேயே மிகப்பெரிய கொடிய நோய், என்னை பத்தி உலகத்துல மக்கள் என்ன பேசுவாங்கன்ற நோய். உலகத்துல மிகப்பெரிய நோய். உலகத்துல மக்கள் என்ன பத்தி என்ன பேசுவாங்க, மனுஷன் டென்ஷன் ஆயிடுவான். இத பாருப்பா, அவன் என்ன பத்தி இப்படி சொல்லிட்டான், ராத்திரி முழுக்க தூங்க மாட்டான். நான் என்ன சொல்றேன்னா, யாரு உண்மையான அச்சீவரோ, யார் தங்களோட வாழ்க்கையில தங்களுடைய கால் தடத்தை விட்டுட்டு போறாங்களோ, அந்த மனுஷன் தான் உண்மையிலேயே ரொம்ப தில்லான மனுஷன்னு நான் சொல்லுவேன். நான் ஷாருக்கான ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சேன். அவர்கிட்ட நான் சொன்னேன். அவர் சொன்னாரு, சித்து சார் நான் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன். அந்த நேரத்துல அவரு ஃபௌஜில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபௌஜின்னு ஒரு சீரியல். அப்புறம் இன்னொன்னு. கரெக்டா சொன்னீங்க. நல்ல மெமரி பவர். உங்க மூளை யானையோட மூளை மாதிரி. கரெக்டா சொன்னீங்க. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன், அடுத்தது என்ன ப்ரோக்ராம்னு. அவரு என்கிட்ட சொன்னாரு, சார் பாலிவுட், நான் அடுத்தது பாலிவுட்டுக்கு போக போறேன்னு. என்னப்பா பாலிவுட்டுக்கு போக போறியா, என்ன பேசுறேன்னு கேட்டேன். பாலிவுட்ல பயங்கரமான காம்படிஷன் இருக்கு, அங்க உன்னை சாப்பிட்டுருவாங்கப்பான்னு சொன்னேன். உன்னை அப்படியே பச்சையா கேரட் மாதிரி காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு சாப்பிடுவாங்கன்னு சொன்னேன். அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. அந்த வார்த்தை இன்னும் கூட என் மைண்ட்ல அப்படியே இருக்கு. ஒரு பெரிய வார்த்தையை சொல்லிட்டாரு. அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, சார் நான் யாருக்கும் போட்டி இல்ல, நான் என்னோட மட்டும்தான் போட்டி போடுவேன்னு. இன்னும் என்ன நான் செதுக்கிக்க விரும்புறேன். நான் மத்தவங்க மாதிரி எப்பவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைப்பேன். இப்ப இருக்கிற மென்டாலிட்டி என்னவா இருக்குன்னா, ஒருத்தர் மாருதியில போயிட்டு இருக்காரு டிகிஜிக்கு. அப்போ ஒரு பென்ஸ் ஒன்னு கிராஸ் ஆகி போச்சுன்னா நம்மளோட என்னவா இருக்கும்? அவன் ஆக்சிடென்ட் ஆகணும், சாகணும், அப்படி இப்படின்னு கேவலமான எண்ணங்களா இருக்கும். அப்புறம் அவரு தவம் பண்ணி கடவுள் நேர்ல வந்தா, மகனே நான் உனக்கு என்ன தந்தேனோ அதை விட உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நான் டபுளா கொடுப்பேன்னு சொல்லிட்டா, இவன் கேப்பான், தவம் பண்ணதுன்னா கிடைக்கிறது பக்கத்து வீட்டுக்காரனுக்கான்னு. அப்ப எனக்கு ஒரு கண்ணை எடுத்துருங்க, அவனுக்கு 2 கண்ணை எடுத்து அவனை கூட நாக்கிடுவீங்கல்ல. அப்ப இதுதான் குப்பையான ஒரு மென்டாலிட்டி. இந்த குப்பையான மென்டாலிட்டி இருக்குல்ல, நண்டுகளோட மென்டாலிட்டி மாதிரி நம்மளோட சமூகத்தை கரையான் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு.
அது எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னா 10 நண்டுகளை ஒரு டப்பால விட்டோம்னா 10 நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தா அந்த 10 நண்டுகளுமே செத்து கிடக்குமா. ஏன்னா ஒரு நண்டு மேல ஏறிச்சுன்னா மத்த நண்டுக்கு அதோட காலை பிடிச்சு கீழே இழுக்குமா. நான் என்ன சொல்றேன்னா, நான் யாருக்கும் பதில் சொல்ல போறதே இல்ல. யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் என்னோட மனசாட்சிக்கு தான் பதில் சொல்லுவேன். எப்போ ராத்திரியில இந்த சித்து போர்வை போத்திக்கிட்டு தூங்குறானோ அந்த நேரத்துல நான் என் மனசாட்சி கிட்ட கேட்பேன், நீ இதை விட பெட்டரா பண்ண முடியுமான்னு. அப்ப பதில் இல்லன்னு வந்துச்சுன்னா அப்ப நான் சரியாதான் முயற்சி பண்ணிருக்கேன்னு அர்த்தம். அப்ப அந்த ரிசல்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். குட் கான்சியஸ் இஸ் த பெஸ்ட் ட்ரான்குலைசர் தட் யூ கேன் ஹேவ். ஆனா பாத்தீங்கன்னா மறுபடியும் அவர் இப்படி சொன்னாரு இவர் அப்படி சொன்னார்னா அவ்வளவுதான். வாழ்க்கையில என்னைக்கும் சந்தோஷமா இருக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, அடுத்தவங்க பேச்ச கேட்டா நீங்க உருப்படவே முடியாது. உங்களுக்கு ஜோசியம் தவிர வாஸ்து சாஸ்திரங்கள் மேல நம்பிக்கை கண்டிப்பா நம்புறேன். அப்ப அந்த நம்பிக்கையில தான் பட்டியாலால உங்க வீட்டுல ஒரு கிணற தோண்டி. ரொம்ப சரியா சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி நான் அஸ்ட்ராலஜியை நம்பினா, ஆனா இன்னைக்கு எதை நான் நம்புறேன்னா, யாரெல்லாம் அந்த கடவுளோட கைய கெட்டியா புடிச்சுக்கிறாங்களோ அந்த கடவுளோட வழியை பின்பற்றாங்களோ அவங்களுக்கு எல்லாமே சாத்தியமாகும். அவங்களால ஒரு பெரிய யமனை கூட தோக்கடிக்க முடியும். மந்திரங்களுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு சார். அத அனுபவிச்சு பார்த்தாதான் சார் தெரியும். ஆனா நம்ம ஆளுங்க தியானத்துல இப்படி உட்கார்ந்து இருப்பாங்க. எல்லாம் ஒண்ணு இல்ல ஃப்ராடுமாங்க. இதுல ஒண்ணுமே இல்லமாங்க. ஆனா பல ஜென்மங்களுடைய கெட்ட எண்ணங்களை ஒரே நாள்ல எப்படி நாம அழிச்சிட முடியும்? உங்களோட ஆழ்ந்த மனசுக்குள்ள நீங்க போய் பாருங்க. அப்பதான் உங்களுடைய உண்மையான சக்தி என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இதோட உண்மையான சக்தி என்னங்கிறதே புரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தன்னம்பிக்கை என்னங்கிறதே கூட புரிய வரும். அதான் अरे जिस जाने पेद कलंदर दा रा खोजिया अपने अंदर दा ओ वासी है यारो सुख मंदर दा. எங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க? ரைஸ் அண்ட் வேக் மை கண்ட்ரிமேன் and recognize the power, the internal power which is God, and it live within you, not somewhere else. இதனுடைய நம்பிக்கை மட்டும் இல்ல, என்னுடைய அனுபவம். மனசை விட இந்த உலகத்துல மிகப்பெரிய சக்தி வேற எதுவுமே இல்ல சார். மனசு உங்களுக்கு தன்னோட மரணத்தோட வழியையும் தேர்ந்தெடுக்கும். மனசு நம்மளோட சொர்க்கத்தின் வழியையும் தேடும். மனசுங்கிற அந்த ராட்சசனை நமக்குள்ள கட்டுப்படுத்திக்கிட்டா இந்த உலகத்துல நாம எதையுமே அடைய முடியும். மனசு ஜெயிச்சா எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். மக்கள் கேள்வி கேட்க வேண்டிய நேரம். மக்கள் உங்ககிட்ட என்ன கேள்விகள் கேட்கறாங்கன்னு பாப்போம். கண்டிப்பா கேளுங்க சார். ஒருவேளை உங்களுக்கு படத்துல வேலை செய்ய வாய்ப்பு கிடைச்சா, அப்புறம் உங்க எதிரில இருக்கிற ஆக்ட்ரஸ்க்கு 3 ஆப்ஷன் வச்சாங்கன்னா, மல்லிகா சராவத், அப்புறம் உங்க வைஃப், அப்புறம் பெரிசா ஜுரபியன், சார் யாருக்கு சார் நீங்க வேலை செய்வீங்க? ஒருவேளை இவங்க, அதாவது எங்க சித்திக்கு மீச இருந்தா அவங்கள நான் சித்தப்பான்னு சொல்லிடுவேன். சார் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, வேற ஏதோ சொல்றீங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க சார். அதெல்லாம் இருக்கட்டும், எங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். பாத்தீங்களா என்ன தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்கன்னா, உங்களுக்கு படத்துல நடிக்க ஒருவேளை வாய்ப்பு கிடைச்சானா யாரை ஹீரோயினா சூஸ்? அதாவது இது ஒருவேளை அப்படிங்கிற விஷயம் தானே. அந்த நேரம் எப்போ வருதோ அப்ப போய் பாத்துக்கலாம். எந்த மாதிரி ஒரு விஷயம்னா, இது நாயும் புனியும் காதலிச்ச ஒரு கதை. இது எப்பவுமே சரிப்பட்டு வராது. எப்போ நடிகைங்க முன்னாடி வருவாங்களோ, அதாவது ஆஃபர் வந்தா அப்ப அதை பத்தி நாம பேசலாம். இப்போ இது இருட்டுல அம்பு விடுற மாதிரி. சார் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மாட்டி விடாதீங்க. ஒருத்தர் பேர் சொன்னா இன்னொருத்தர் கோச்சுக்குவாங்க இல்லையா? வேற ஏதாவது கேளுங்கப்பா. இந்த மாதிரி கேள்வி கேட்டா எப்படி? என்ன யோசிச்சு பாக்கணும் இல்லையா? சார் நீங்க வீட்டுக்கு போகும்போது, உங்க வீட்டுல உட்காந்து உங்க மனைவி கூட ஏதாவது பேசும்போது, டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க பேசுவீங்களா, இல்ல உங்களை பேச விடாம அவங்க பேசுவாங்க? அதுக்கண்ணா, ஜெயிக்கிற ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. என்ன நீ பண்ணிட்டியா? அப்படியா நீ பண்ணிட்டியா? நான் சொல்ற விஷயம் உனக்கு எதுவுமே புரியல. நான் கையெடுத்து கும்பிடுறேன். இந்த மீசைய பாத்தீங்களா? என் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மீசை இப்படி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாருங்க என் மீசை எப்படி கீழே இறங்கி எப்படி இருக்குன்னு. பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? நான் வெளியே இருக்கும்போது நான் இப்படி இருப்பேன், சிங்கம் மாதிரி கர்ஜிப்பேன். शेरों को आजादी है, आजादी के पाबंद रहें, जिसको चाहे चीरे फाड़े, खाएं पिए आनंद करें. ஆனா அதே வீட்டுக்கு போனா பூனையா மாறிடுவேன். இந்த மாதிரி சத்தம் தான் வரும். புரிஞ்சுதா? சித்து சார், இது உண்மைதானா? உங்க ஒய்ஃபோட பேர் கூட நவ்ஜோத். ஆமா, வீட்டுல உண்மையான நவ்ஜோத் அவங்க, போலி நீங்க. நீங்க சரியா சொன்னீங்க சார். கண்டிப்பா இந்த விஷயத்த நான் ஏத்துக்கிறேன். அவங்கதான் வீட்டுல ஹெட் மாஸ்டர், அவங்கதான் ரிங் மாஸ்டர். அவங்க எப்படி கை காட்டுறாங்களோ அது பின்னாடி அப்படியே நான் போய்கிட்டே இருப்பேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சதுல இருந்தே முன்னேற்றம் தான். அவங்களாலதான், அவங்களோட வேண்டுதலாலதான், அவங்களோட சப்போர்ட்னாலதான், அவங்களோட சக்தியின் பலனாலதான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். இதுல பாதி பங்களிப்பு என் அப்பாவோடதுன்னா, மீதி பங்களிப்பு என் மனைவியோடதுன்னு தான் நான் சொல்றேன். சார், நாங்க பலவிதமான குற்றச்சாட்டுகளை சுமத்தினோம். எல்லாத்துக்கும் அருமையா விளக்கம் கொடுத்தீங்க. நாம இப்போ ஒரு பிரேக்குக்கு போலாம். பிரேக்குக்கு அப்புறம் இன்றைய ஜட்ஜ் ஹர்பால் சிங்கோட தீர்ப்பு என்னன்றதை நாம கேட்போம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க.
வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நாம குற்றச்சாட்டுகளை சுமத்துறது, கேள்விகளை கேட்டது கிரிக்கெட் கமெண்டேட்டர் நவ்ஜோத் சிங் சித்து மேல. அவர்கிட்ட நீங்க எவ்வளவு பிடிவாரமா இருக்கீங்கன்னு கேட்டோம். சித்து சார் கிட்ட விளக்கத்தை கேட்டோம். அவர் அடிக்கடி நேரத்தை மாத்துறத பத்தி இன்னும் பல கேள்விகளை கேட்டோம். அவர் அதிகமா பேசுறத பத்தியும் கேட்டோம். அவரோட மூட நம்பிக்கை பத்தியும் கேட்டோம். இப்ப இந்த வழக்குல இன்றைய ஜட்ஜ் ஹர்பால் சிங் பேரி அவர்களுடைய தீர்ப்பு. நீங்க ரஜித் சர்மாவோட பவுன்சரை நல்லா ஃபேஸ் பண்ணீங்க. அது வெரி கான்பிடென்ட் ஓபனர். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இறுதி வரைக்கும் நல்லா விளையாடுனீங்க. ஆனா ரன்ஸ் கம்மியா எடுத்தீங்க. பிளேயர் கண்டிப்பா ரன்ஸ் அதிகமா எடுத்தாகணும். அப்புறம் இந்த நீதிமன்றம் உங்களோட 2-3 விஷயத்தை ஏத்துக்க முடியாது. ஆஸ்ட்ராலஜில உங்களோட நம்பிக்கை, அப்புறம் ஜெர்மன் கான்ஸ்டிடியூஷன் வேதங்களால தான் உருவாயிருக்குன்னு சொன்னீங்க. அப்புறம் உங்களோட இந்த 2-3 விஷயங்களை நீதிமன்றம் ஏத்துக்கல. இருந்தாலும் நீங்க எல்லா கேள்விகளுக்கும் நல்லாவே பதில் கொடுத்தீங்க. இதுக்காகவே உங்களை நீதிமன்றம் நிரபராதின்னு முடிவு பண்ணி கௌரவமா விடுவிக்குது. ஜட்ஜ் சார், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ வெரி மச். நவ்ஜோத் சிங் சித்து அவர்கள் தன்னோட பேச்சால மக்கள் மனசை நிறைஞ்சிருப்பாரு, அப்படியே சிரிக்க வச்சுக்கிட்டு இருப்பாரு, மற்றும் தன்னோட பேச்சால மக்கள் மனசு தட்டி எழுப்புவாருன்னு நாம நம்பலாம். இன்னைக்கு ப்ரோகிராம் இப்படியே முடிச்சுப்போம். அடுத்த முறை இன்னொரு புதிய விருந்தாளியோட சந்திக்கும் வரை என்னுடைய அன்பான வணக்கம். Thank you very much. Thank you.